அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஏவிடி கிச்சனில் செய்யப்படுற ரெசிபி மீன் குழம்பு தான். இனிமேல் மீன் எடுத்தால் இதே மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ரிப்பீட் பண்ணுவீங்க. ஓகே, நான் இன்றைக்கி ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு ½ அன் ஹவர் ஊறினா போதும். இதை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். முடிஞ்சால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், மீன் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா 2 தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கோங்க. லைட்டாக வதங்கினா போதும். இப்போ ஆறுன தக்காளி வெங்காயத்தை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு 2 பத்தை தேங்காயை கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதை இப்போ கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது தக்காளி வெங்காயம் வதக்கின அதே கடாயில் புளி கரைசல் ஊற்றியாச்சு. இது கூட அரைச்ச தேங்காய் வெங்காயம் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2½ டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் 2½ டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது கூட 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மிக்சிங் கூடயே 1½ கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம். நீங்கள் சப்போஸ் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணல அப்படின்னா 1½ டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரும் ஆட் பண்ணி பண்ணலாம் இந்த மீன் குழம்பை. அவ்வளோதாங்க, 10 நிமிஷம் கொதிக்க விட்டாச்சு. அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீனை உள்ளே ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற மீன் நகர சங்கரா மீன் மாதிரியே சின்ன சைஸில் இருக்கும். இதில் ஒரே ஒரு முள் தான் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மீன் போட்டதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடுங்க. குழம்ப ரெடி ஆயிரும். இப்போ குழம்புக்கு தேவையான தாளிப்பு பண்ணிடலாம். கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலையை குழம்பு போட்டுருங்க. இப்போ தாளிப்புக்காக ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 4-5 பூண்டை தட்டி போட்டுருங்க. அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தாளிப்பை குழம்புல கொட்டி குழம்ப நல்லா சூடாக பரிமாறுங்க. ரொம்பவே சூப்பரான நகர மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்து ரசிக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.